ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம விண்டோஸ் எக்ஸ்பி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்த விண்டோஸ் மில்லேனியம், ஸோ நம்மளோட ஸ்கூல் லேப்ஸ்லலாம் வந்து இந்த ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பழைய ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஓஎஸ் தீம்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பாப்புலரான பழைய விண்டோஸ் அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கூகுளில் போய்ட்டு எமுபீடியான்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே இங்கே வந்து நம்ம emupedia.netனு ஒரு வெப்சைட் வரும். ஸோ GitHub லிங்க்கில் தான் உங்கள் சோர்ஸ் கோட் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அவங்க டிசைன் பண்ண இந்த சைட்டுக்கே நம்ம போயிடலாம். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணோடனே இங்கே MOOSனு ஃபஸ்ட்டு லிங்க்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ MOOS வெர்ஷன் 1.0 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு தீம் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் விண்டோஸ் 95 தீம் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், 98 செலக்ட் பண்ணலாம், அதுமாதிரி விண்டோஸ் மில்லேனியமும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ் எக்ஸ்பிக்கு முன்னாடி வந்த எடிஷன் தான் வந்து விண்டோஸ் ME. ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷனில் தீம் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மில்லேனியம் எடிஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம செலக்ட் பண்ணோடனே வந்து நம்ம OS எப்படி லோட் ஆகுமோ அதே மாதிரி நமக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ லோட் ஆனோடனே இங்கே பார்க்கலாம், நமக்கு ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே டெஸ்க்டாப் பேஜில் வந்து இருக்குது. ஸோ மில்லேனியம் எடிஷனில் எப்படி ஸ்டார்ட் இருக்குமோ அதே மாதிரி வந்து தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OS டிசைன்லேயே வந்து இந்த வெப்சைட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாப்புலர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ மேலேருந்து பார்க்கலாம் ஸோ என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ விண்டோஸ் 93, விண்டோஸ் 96, 98 நம்ம முன்னாடி தீம் செலக்ட் பண்ணதுக்கு வந்து ஷார்ட்கட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வேணால் நீங்கள் அந்த தீம் வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடு இருக்குது. ஸோ நீங்கள் கோட் எடிட்டிங் வந்து இதில் ஆன்லைன்லேயே பண்ண முடியும். ஸோ ஸ்கூல் டைமில் வந்து நம்ம இந்த பின்பால் கேம் வந்து விளையாடிருப்போம். ஸோ அந்த கேம் இருக்குது. ஸோ இப்போது ஆடலாம். ஸோ அப்புறம் மைண்ட் ஸ்வீப்பர் கிளாசிக் கேம் இருக்குது, சாலிட்டர் கேம் இருக்குது. ஸோ அப்புறம் மைக்ரோசாஃப்ட் சூடோகோ இருக்குது. ஸோ சூடோகோவும் நீங்கள் வந்து இதில் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஃப்ளாப்பி பேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இங்கே நிறைய ஃபேமஸான கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெம்பிள் ரன் 2 இருக்குது, ஃப்ரூட் நிஞ்சா இருக்குது, ஜெட் பேக் ஜாய் ரைடு இருக்குது. ஸோ பேக்மேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்ஸ்லலாம் இந்த கேம்ஸ்லாம் நம்ம ப்ளே பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு டெட்ரிஸ் கேம் இருக்குது. ஸோ சூப்பர் மேரியோ கேமும் இங்கே இருக்குது. ஸோ சூப்பர் மேரியோ கேம்லேயும் இங்கே பார்க்கலாம், நீங்கள் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஆரோஸும் யூஸ் பண்ணலாம், WASD யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபயர் ஸ்ப்ரிண்ட்டுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல், பாஸ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக். ஸோ மாட்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மாட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ லூகி செலக்ட் பண்ணோம், லூகி வந்துருச்சு. ஸோ இங்கே பார்க்கலாம் மாட்ஸில். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டில்ட் கிராவிட்டி இருக்குது, சூப்பர் ஃபயர் பால்ஸ் இருக்குது. ஸோ கண்ட்ரோல்ஸ் இங்கே என்னென்ன இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஜெல்டா கேம் இருக்குது. ஸோ மைன்கிராஃப்ட் கிளாசிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸோ VLC பிளேயர் வர்றதுக்கு முன்னாடி இந்த வின்னாப் மீடியா பிளேயர் தான் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மீடியா பிளேயர் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்புறம் நோட் பேட், அப்புறம் பெயிண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்கூல் டைமில் நம்ம யூஸ் பண்ண பெயிண்ட் இங்கே வந்து இருக்குது.
அப்புறம் ஃபோட்டோபியா இருக்குது. ஸோ ஃபோட்டோபியா வந்து நம்ம ஃபோட்டோஷாப்புக்கு ஆல்டர்னேட்டான ஃப்ரீ சாஃப்ட்வேர் இது. ஸோ அது டுட்டோரியல்ஸ் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் ஆன்லைன் ஃபோட்டோ எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோட்டோபியாலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எமுபீடியா வெப்சைட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட பழைய விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஒரே வெப்சைட்டில் ஆக்சஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.